ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட்டுன்ற ஒரு கேம் தான் விடப்போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருப்போம். அமெலியான்ற ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு எஸ்கேப் இருக்குது, அதாவது போலீஸ் எஸ்கேப்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எஸ்கேப்போட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் மீட் வந்து சில தப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி மிஸ்டர் மீட்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதான் இந்த கேமோட கதை. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே சார், நம்ம இப்போ வந்து கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டாஸ்க் நம்மளுக்கு வந்து எந்த பொண்ணையும் நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு மாறாக மிஸ்டர் மீட் பார்த்தீங்கன்னா சில தப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அதாவது ஹியூமன் மீட்டை வந்து சேல் பண்ணுறான் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு ஆதாரம் கொடுத்து மிஸ்டர் மீட்டை வந்து உள்ளே தள்ள போகிறோம். அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் போலீஸ்க்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே வச்சுருக்கா. இருண்ணா, இப்படி ஒரு மாதிரி ஷேக் ஆகுது ஸ்க்ரீனு. ஓகே இருங்களேன். ஓகே, எங்கே இருக்கான் மிஸ்டர் மீட்டு? ஓகே, எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கீ இங்கே தான் இருக்குது. சூப்பர். ஏறா க்ரீன் கேட்ரா. ஓகே சூப்பர், க்ரீன் கீ இருக்குது. இதை எடுத்துகிட்டு இப்போ போக வேண்டியதான். ஓகே, இந்த இடத்துல போய்ட்டு அன்லாக் பண்ணி விட்ருவோம். அன்லாக் பண்ணுறா. ஓகே, அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹேமர் தேவைப்படும். ஏன்னா ஹேமர் இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்துறேன்டா. ஹேமர் இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த கேமரா வந்து உடச்சி விட முடியும். அந்த கேமரா உடச்சி விட்டால் தான் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து போக முடியும். ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் மிஸ்டர் மீட்டு. ஏன்னா டோருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் கீ இருந்தது பார்த்தீங்களா. க்ரீன் கீ டோரை பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கேமரா இருக்கும் டோருக்கு பின்னாடி. அட பரதேசி போயில, திடீர்னு வந்து ஒரு பயத்தை கொடுத்த எப்படி. ஓகே இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, வேறு துரத்திக்கிட்டே இருக்கான். ஓகே இருங்க, இப்படி போயிட வேண்டியதான். அன்லாக் பண்ணு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிளேயர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு மேலே போய்ட வேண்டியதான். ஓகே, அன்லாக். டோர் அன்லாக் பண்ணு. அன்லாக் அன்லாக் அன்லாக். ஓகே, பார்த்துறேன்னா என்ன பார்க்கல தானே இன்னும். மேலே போய்ட்டு ரூஃப் டாப்புக்கு கரெக்டாக வரதுக்கும் நம்ம வந்து இப்படி வரதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கு போட்டிருக்கு. ஓகே இருக்கா, அந்த பக்கம் போய்ட்டு வேண்டியதான். முதல்ல அந்த செட்டிங்ஸில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. ஓகே, சென்சிட்டிவிட்டி. என்னடா சென்சிட்டிவிட்டின்னு போட்டுறீங்க? சென்சிட்டிவிட்டிடா, அது சென்சிட்டிவிட்டி, அது சென்சிட்டிவிட்டின்னு போட்டிருக்கானுங்க. ஓகே, இது வந்து குறைச்சிக்கும். சென்சிட்டிவிட்டி ஃபுல்லாக வை. ஓகே அவ்வளோதானே. ஓகே, விஷுவல் எஃபெக்ட்டு. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ கரெக்டாக இருக்கு கைஸ். இப்போயும் லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் பரவாயில்ல. இது இல்லை கோட் இருக்குது. ஓகே கோட் இருக்குது. சூப்பர். வேறு ஒன்றுமே இல்லையா? என்னடா வேறு ஒன்றுமே இல்லையாடா? ஒரு அன்லாக் பண்ணு. வேறு எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரில. ஓகே, இப்போ நம்ம பிளேயர்ஸ் எங்கே மேலே தானே போட்டோம். பிளேயர்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ இப்போ எங்கே மேலே இருக்கா? ஓகே, மேலே இருக்கட்டும் அவன். ஓகே, இதுக்குள்ளே இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிவிடுவோம். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒயர் கட்டர் இருக்குது. சூப்பர், நல்ல விஷயந்தான். சத்தம் போட்டேன்டா, கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டுச்சு. ஓகே, இப்போ வந்து இதை அன்லாக் பண்ணிவிடு. ஓகே, கட் பண்ணி விட்டாச்சு. சந்தங்கண்டி கண்டிப்பாக வருவான். கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே வரட்டும் அவன். ஓகே, எங்கே காணும், ஆளை காணும். ஜஸ்ட்டு மிஸ்டா. சுற்றிட்டு போயிட வேண்டியதான். இருங்க, சுற்றிட்டு அந்த பக்கம் போயிடுவோம். நான் போயிட்டு அந்த கீழே இருக்க லெபரேட்டரி பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணோம். அங்கேயே போய்டும். ஓகே, சத்தம் போட்டு விட்டுருச்சு கேமராவில். கண்டிப்பாக இப்போ வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, இதை அன்லாக் பண்ணிவிடு. பண்ணிவிட்டு இங்கே அங்கே தான் இருக்குது. ஓகே, இதை அன்லாக் பண்ணியாச்சு தானே. ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையில்லை, தூக்கி போட்டுருவோம். பார்த்துட்டேன்டா. ஓகே, இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவோம். ஓடுறோம். ஓகே சூப்பர். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து இப்போ பிளேயர்ஸ் கிடச்சதில்ல. ஸோ பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து அந்த இடத்துல அன்லாக் பண்ணி விட்ருவோருங்க. ஓகே, இங்கே தானே போனோம். ஓகே, ஜம்ப் பண்ணு.
ஓகே பிளேயர்ஸ் எங்கே போட்டோம் சொல்லுங்கள். பிளேயர்ஸ் எங்கே போட்டோன்னு வேறு தெரியலையே. எங்கே போட்டோம்? இங்கே இல்லை, மெயினாக அந்த இதே இடத்துல போட்டோன்னு நினைக்கிறேன். எங்கன்னா இங்கே தான் எங்கேயோ போட்டோம் போட்டிருக்கு. இங்கே இருக்க பாருங்க பிளேயர்ஸ். இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இப்போது அந்த சீக்ரெட் லேபரேட்டரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துக்கு போய்ட்டு அன்லாக் பண்ணி விட்ருவோம். அன்லாக் பண்ணி விட்டாக்கா நமக்கு வந்து ஒரு வேலை வந்து முடிஞ்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெருசாக எந்த வேலையும் கிடையாது. அன்லாக் ஓகே ஓகே. எங்கே பின்னாடி வரானா என்ன? எங்கே இருக்கான்? ஓகே போடா வெண்ண வாந்தி எடுக்கிறோம் பாருங்களேன். ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மிஸ்டர் மிட்டு சீக்ரெட் ராக்கின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும். சீக்ரெட் ராக்கியா இல்லை மிஸ்டர் மிட் ராக்கியா தெரியலையே. ஓகே சீக்ரெட் ராக்கின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். ஸோ அது வந்து இப்போ எடுக்கணும். அது மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கும். இங்கே இருக்குல்ல. ஸோ இந்த சீக்ரெட் ராக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு போலரைட் கேமரா கிடைக்கும். ஸோ அந்த போலரைட் கேமரானா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும். பட்னா அந்த கேமரா வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து அவுட்புட்டை வந்து கொடுக்கும், அதாவது பிரிண்ட்டாக கொடுக்கும். ஓகே எடுத்துடுறா இது எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை வச்சு தான் நம்மளால் வந்து ப்ரூஃப் வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ மிஸ்டர் மீட்டை உள்ள தரணும்னா நம்மளுக்கு வந்து மெயினாக வேணும் ப்ரூஃப் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம போயிட்டு ப்ரூஃப் வந்து கலெக்ட் பண்ணோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேமரா நீ வரையா பார்த்துலாம் கைஸ். ஓகே இந்த இடத்துல தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டு ஒழிச்சு கொட்டி தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சீக்ரெட் லேபரேட்டரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ அவன் வந்து சில அத்துமீறலெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அத்துமீறல் மீன்ஸ் ஹியூமன் வச்சு சில ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்ருப்பான், அதாவது ஹியூமன் பிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரிசர்ச்சை வந்து நம்ம வந்து அந்த லெபரேட்டரியில் போய்ட்டு அதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி அது வந்து ஃபோட்டோ கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை பற்றினா நம்மளோட ஆதாரம் மிஸ்டர் மிட் வந்து தப்பு செய்கிறான்றதுக்கான ஆதாரம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து போலீஸ் கால் பண்ணி போலீஸை கூப்பிட்டு நம்ம வந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போக வேண்டியதான். அதை போலீஸ் வந்து மிஸ்டர் மிட் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கே ஆனால் ஆளக்கானும் மிஸ்டர் மிட்டு இங்கடா நீ வருவேன்னு பார்த்தா வரலை. ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்று இருக்கும். இந்த கன்னை எடுத்துகிட்டு வேண்டியதான். ஓகே எடுத்தாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பியூட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி டார்ச் தானே ப்ளோ டார்ச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எனக்கு கிடைக்கும். பியூட்டின்னு சொல்லலாம், பட் ஆனால் ரியல் லைஃப்பில் பியூட்டின்னு சொல்லுவாங்க, கேமில் வந்து ப்ளோ டார்ச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஓகே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ப்ளோ டார்ச் வந்து தேவைப்படும். ஸோ ப்ளோ டார்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இதை பண்ணோம். ஓகே சத்தம் போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே மாட்டினாண்டா. நினச்சேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் அதே மாதிரி நடந்துருச்சு. ஓகே அடிச்சுட்டு பாருங்களேன், அப்படியே பார்க்குறான். ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து 2 days இருக்குது. ஓகே இப்படி இருந்தாலும் ஆல்மோஸ்ட் கேம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த சீக்ரெட் லேபரேட்டரி போகிறோம், ப்ரூஃப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணிவிட்டு போலீஸ் கூப்பிட்டு போலீஸ்கிட்ட வந்து அதெல்லாம் ஆதாரத்தெல்லாம் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகே அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ப்ளோ டார்ச் வந்து தேவைப்படும். ஓகே அது முன்னாடி வந்து இவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகே மோஸ்ட்லி அவன் அந்த பக்கம் போய்டுவான்னு நினைக்கிறேன். ஓகே ப்ளோ டார்ச் பார்த்திங்கன்னா இதான் வந்து ப்ளோ டார்ச். ஸோ இதை வச்சு தான் நம்மளால் வந்து அந்த இதை வந்து அன்லாக் பண்ண முடியும். எப்படின்னு நான் வந்து சொல்கிறேங்க. ஓகே இப்போ இவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. ஐயோ தப்பு பண்ணிட்டாங்க. அவன் வந்து உள்ளே இருப்பான்னு நினச்சேன். ஓகே எப்படி வந்து அன்லாக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் லேபரேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி இருக்கும். அது எப்போ ஓவர் ஹீட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டர் வந்து அன்லாக் ஆகிடும். அது செக்யூரிட்டி லாக் வந்து இதாகி எல்லாமே வந்து அன்லாக் ஆகிடும். ஆனால் செக்யூரிட்டி ஷட் டவுன் பண்ணாக்கா எல்லாம் லாக்கு தான் ஆகணும், பட் ஆனால் இதில் வந்து எல்லாம் அன்லாக் ஆகிடும். ஸோ அன்லாக் ஆகிடுச்சுன்னா நம்மளை வந்து ஈஸியாக வந்து ப்ரூஃப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். ஓகே இப்போ வந்து போயிட்டு கொஞ்சம் ஹீட்டை வந்து ஏற்றி விடுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரை வச்சு அதை என்ன வருது என்ன வரல. இதோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ஹீட் சென்சார். இது வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி விட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோர் வந்து அன்லாக் ஆகிடும். டோர் வந்து அன்லாக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து உள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையான ஆதாரம்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே இவன் வந்துட்டாங்க போடா வெண்ண. ஓகே வரட்டும். ஓகே
ஓகே வந்த பக்கம் போயிட்டான். ஓகே இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ போயிட்டு மிஸ்டர் மீட்டை வந்து ஒரு சுட்டுருவோம். சுட்டுட்டு நம்ம வந்து மற்ற வேலைகள்லாம் செய்வோம். அதுக்கு முன்னாடி வந்து மெயினாக பன்னிக்குட்டி சுடணும். ஏன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன் கைஸ். அந்த பன்னிக்குட்டி பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து போலீஸ் வந்து செத்துட்டான். என்கிட்ட வந்து வேறு புல்லட்டும் இல்லை சுடுறதுக்கு. ஏன்னா மிஸ்டர் மீட் வந்து இது ஸ்லீப்பிங் கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து போலீஸை வந்து அவனை வந்து ஹராஸ்ட் பண்ண வைக்க முடியும். ஓகே வாடா சாவடா. ஓகே இப்போ வந்து டக்குன்னு போயிட்டு நம்ம வந்து ஆதாரத்தை வந்து கலெக்ட் பண்ணணும். ஓகே ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு போலீஸ் வந்து கால் பண்ணி கூப்பிட்ருவோம். ஓகே இப்போ எங்கடா, ஓகே இதர்றா. ஓகே ஓப்பன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆதாரத்தை வந்து கலெக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே இதான் பார்த்தீங்கன்னா ஆதாரம். இந்த இடத்துல பாருங்களேன், ஹியூமனாய்ட் பிக்ஸை வந்து இவன் வந்து இது பண்ணிகிட்ருக்கான், ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கான். பட் நான் இந்த மாதிரி எல்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடாது. ரியல் லைஃப்லேயும் சேர்த்து சொல்கிறேன், இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது வந்து ஒரு தவறான செயல் கைஸ். மனுஷங்களை வச்சு நம்ம வந்து எப்போயும் ரிசர்ச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவன் வந்து மிஸ்டர் மீட் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா தப்பே. ஸோ அதனால தான் நாம் வந்து இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறோம். ஓகே அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அரெஸ்ட் பண்ணல. ஓகே இப்போ வந்து போயிட்டு டெலிஃபோனில் ஃபோன் பண்ண வேண்டியதான். ஓகே இப்போ வந்து போலீஸ் வருவாங்க. போலீஸ் வந்தாக்கா நம்ம வந்து அந்த பிக்சர்ஸை காமிச்சாக்கா அவன் வந்து இதெல்லாம் எங்கே நடக்குதுன்ற மாதிரி கேட்பான். நம்ம பார்த்திங்கன்னா அதை கூட்டு போய் காமிக்கணும். இது சீக்ரெட் லேபரேட்டருக்கு போயிட்டு இந்த இடத்துல தான் நடக்குதுன்ற மாதிரி காமிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அவன் வந்து நம்புவான். ஸோ இது வந்து எடிட்டடாக கூட இருக்கலான்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீக்ரெட் லேபரேட்டரியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே வந்துட்டியா சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். ஓகே இவன் வேறு கொஞ்சம் லேட்டாக வருவான். இருக்காங்க இந்த இது பாரு. ஓகே ப்ரூஃப் இதுதான். ஓகே இப்போ போயிட்டு நம்ம வந்து மிஸ்டர் மீட் வந்து கன் பாயிண்டில் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே புல்லெட்டை ரீலோட் பண்ணிட்டு போலீஸு இருறா கொஞ்ச நேரம் வரேன்டா, புல்லெட்டை ரீலோட் பண்ணிட்டு வரேன். இன்கேஸ் மிஸ்டர் மீட் எந்திரிச்சிட்டாக்கா அவனை சுடணும். ஓகே இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிவிடுவாங்க. என்னென்னா மிஸ்டர் மீட் வந்து போலீஸே முடிச்சு விட்ருவான், அதை அடிச்சிருவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் இருக்கணும். இன்னொன்று அந்த பிகோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான் கைஸ். பிகோ பார்த்தீங்கன்னா நம்மளை மிஸ்டர் மீட் மாதிரியே சாப்பிட. ஓகே போலீஸ் எங்கே போனால், போலீஸ் கீழே போயிட்டானா என்ன? ஓகே போலீஸ் கீழே போயிருப்பான்னு நினைக்கிறேன். பிகோ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட் மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அட்டாக் பண்ணோம். ஓகே பார்த்துட்டான், சூப்பர்ரா. ஓகே இப்போ வந்து போலீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க போயிடலாம். போகலாம் வாடா. இவன் வேறு வரமாட்டாங்க கைஸ். ஓகே போலீஸ் வாடா, சீக்கிரம் வாடா. மிஸ்டர் மீட் வந்துட போகிறான், 2 நிமிஷம் தான் டைம் இருக்கும். வாடா. ஓகே வரமாட்டானே இவன், வர பொறுமையாக வருவாங்க கைஸ். ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது எந்த மிஸ்டர் மீட் அட்டாக் பண்ணாவுடைய அது மாதிரி நம்ம வந்து இவனை வந்து பாதுகாப்பாக கூப்பிட்டு போகணும் வெளியே. வாடா சீக்கிரம். இவன் வேறு வரமாட்டான் போல் இருக்கு. ஓகே மிஸ்டர் மீட் வேறு அந்த இடத்துல மல்லாந்து கிடக்கான். ஓகே பிக்கு வந்து அட்டாக் பண்ணோம், அதனால் பிக்கு குட்டியை கொஞ்சம் பார்த்துருக்கணும். வாடா சீக்கிரம் வாடா. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு கைஸ். ஓகே இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே இந்த இடத்துல பாருங்களேன் என்னென்ன பண்ணி வச்சுருக்கான் மிஸ்டர் மீட்டு. ஓகே அமெண்டாவை பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அமெலியாவை பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஓகே பட் ஆனால் அந்த பிக்கை பற்றி எதுவுமே சொல்ல பார்த்தீங்களா, அதாவது அந்த பிக்குகள் ஒரு திருப்பா. ஸோ அதை பற்றி எதுவுமே சொல்ல. ஓகே என்னாச்சு, கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் அரெஸ்டட் மிஸ்டர் மீட். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேம் பிளே வீடியோவில் என்ன உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கமெண்ட்டை வந்து சொல்லிவிட்டுங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது மிஸ்டர் மீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எஸ்கேப் இருக்குது. அதில் வந்து ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பன்னிக்குட்டியாக மாறியிருப்பா, அதாவது பாதி பன்னிக்குட்டியாக மாறியிருப்பா. ஸோ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருப்பான் மிஸ்டர் மீட்டு. ஸோ அதனால தான் அந்த பொண்ணு வந்து அப்படி மாறி இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ஆன்டிடாட் கொடுத்து அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.